சரிதா, டைம் வந்துட்டா சரி வா பூஜை ஆரம்பிக்கலாம். பூஜையில நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் ஒன்றும் இல்ல. சொன்னது யாரு? புரோகிதர் தான். அவருக்கு சாஸ்திரம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். புருஷன் பக்கத்துல இருந்தாதான் அதுக்கான பலன் கிடைக்கும். நீ வா. உங்க அங்கவஸ்திரம் போதும், கொடுங்க. அங்கவஸ்திரம்? அங்கவஸ்திரம் எங்க வச்சீங்க? அது கிளம்புற அவசரத்துல மறந்து வச்சுட்டோம் சாரதா. வேணும்னு தானே விட்டுட்டு வந்தீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் உண்மைதான் சொல்றேன். வர அவசரத்துல மறந்துட்டேன். நான் நம்ப மாட்டேன். யாராவது கோயில் வாசல்ல நின்னு பொய் சொல்லுவாங்களா? சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க சாமி. என் சாரதாவுடைய அன்புக்காக நான் இதை செய்ய வேண்டியதா போச்சு. சரிங்க, நீங்க வாங்க. நீங்க எல்லாரும் கூட இப்போ மகாலட்சுமி அம்மனை வேண்டிக்கிட்டு உங்க மனசு. அம்மா பிங்க் போகுது. எங்க கூட கூட கூட. எதுக்கு செரி ஃபோன் பண்றான்? சொல்றா செரி. ஏங்க நீங்க எங்க போயிட்டீங்க? அது முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் கோயிலுக்கு வந்திருக்கேன். வீட்ல பூஜையை வச்சுக்கிட்டு யாராவது கோயிலுக்கு போவாங்களா? இங்க நான் எப்படி பூஜையை முடிக்கிறது? நீ ஒண்ணு பண்ணு, என்னுடைய அங்கவஸ்திரம் அங்கதான் இருக்கு, அதை வச்சு நீ அங்க பூஜையை பண்ணி முடிச்சிரு. அது எப்படிங்க பண்ண முடியும்? எனக்கு சாஸ்திரம் தெரியும், அதனால தான் சொல்றேன். அப்ப நீங்க இப்ப வர மாட்டீங்களா? இப்ப உடனே என்னால வர முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். அது இல்லங்க. புரோகிதர் வந்துட்டாரா? வந்திருக்காரு. போனை கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போடு, புரோகிதர்கிட்ட கொடு. சரி. புரோகிதரே, என் வீட்டுக்கார் பேசுறாராம். ஐயா சொல்லுங்க. அது வந்து ஒருவேளை என்னால பூஜைக்கு வர முடியாம போச்சுன்னா அப்போ பூஜை நடத்த வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அப்போ புருஷனோட அங்கவஸ்திரத்தை மனைவி பக்கத்துல கணவர் உட்கார இடத்துல வச்சுட்டு விரதத்தை நல்லபடியா பூர்த்தி பண்ணிக்கலாம். போனை என் ஒய்ஃப் கிட்ட கொடுங்க. என் அங்கவஸ்திரம் பெட்ரூம்ல இருக்கு, அதை கொண்டு வந்து நீ பூஜை ஆரம்பி. எனக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க இருக்கும்போது நான் எதுக்குங்க அதெல்லாம் வைக்கணும்? நீங்க எங்க இருந்தாலும் சரி, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. மீரா, ஹலோ, எனக்கு இங்க சிக்னல் இல்ல, நான் அப்புறமா பேசுறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, வைஃப் போன. இல்லங்க, நான் என்ன சொல்வேனா? பூமி, இது உனக்காக மேங்கோ ஜூஸ். இது மேங்கோ ஜூஸ் மாதிரி இல்லையே. அதுதான் பூமி, இந்தா. மாமா, உனக்கு தான் குடிக்கிற பழக்கம் இல்ல. இப்போ இது என்ன புது பழக்கம்? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்ல, போ. ஜஸ்ட் கெட் லாஸ்ட். யார் மேலயோ இருக்கிற கோவத்தை நம்ம மேல நம்மளே காட்டிக்கிட்டு நம்மள நாமளே தண்டிச்சுக்கிறதுல என்ன நியாயம் மாமா? வேற ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்கறதுலாம் ரொம்ப ஈஸி. அவங்க பொசிஷன்ல இருந்து பார்த்தா தான் தெரியும் வலினா என்னன்னு. இன்னொருத்தரோட சிச்சுவேஷன் என்ன, அவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்காங்கன்னு நீங்க தானே மாமா புரிஞ்சு நடந்துக்கணும். ஏன் இடத்துல நீங்க இருந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓ அப்படியா? உன் பிளேஸ்ல இருந்தா வலி புரியும்ல, அப்படிதானே? ஓகே, இப்போ நான் பூமி,
நீ ககன் கேரக்டர்ஸ் சேஞ்ச். இப்போ பேசு. பேசுறேன். நம்ம சண்டை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு கடந்து போன நேரம் இல்லாம அன்பா ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரம் சந்தோஷமா சேர்ந்து இருந்த அந்த நொடிகள், அத பத்தி நான் பேசுறேன். நாளையில இருந்து நீங்க யாரோ நான் யாரோ. சரி, அதை பத்தியே பேசலாம். நீ சொல்லு. உங்களை முதல் தடவை பார்த்தப்பவே என் மனச உங்களுக்கு கொடுத்துட்டேன் மாமா. என்னோட கோவம் இந்த சிரிப்பை பார்த்தா போயிடும். உன் பார்வை என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் பூமி. நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா என்ன நீங்க தூக்கிட்டு போகும்போது உங்களை என் அப்பா மாதிரி பாப்பேன். நீங்க பாசமா ஊட்டி விடும்போது உங்களை என் அம்மாவா பார்த்திருக்கேன் மாமா. உன்னை நான் பார்த்தப்பவே முடிவு பண்ணிட்டேன் பூமி. என் வாழ்க்கை முழுக்க உன்னை என் இதயத்துக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கணும்னு. என் பிடிவாதத்தால உன்னை நான் பிரிஞ்சு போகணும்னு நினைச்ச பூமி. என்ன மன்னிச்சிரு பூமி. உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க. நமக்கு நடுவுல மூணாவது மனுஷங்களுக்கு இடமே கொடுக்க கூடாது. காத்து கூட புகுந்துட கூடாது பூமி. டேய், நீ வேற பொண்ண பாத்துக்கடா. உன்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. அவங்க 2 பேரோடது புனிதமான காதல்ரா. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் உயிரியே விடுறாங்க. நடுவுல நீதான் சகுனியா மாறிட்ட. நீ அவங்க கல்யாணத்துக்கு பூ தான் கட்டணும். பார்த்து இருந்துக்கோ. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் விட மாட்டேன். ஓ மகாலட்சுமி புரோகிதரே, தீர்த்தத்தை கொடுத்துறவா? என்ன இவ பூஜை ஆரம்பிச்சதுல இருந்து தீர்த்தம் தீர்த்தம்னு அந்த சொம்பைய புடிச்சிட்டு இருக்கா? ஒருவேளை அதுல ஏதாவது கலந்திருப்பாளோ? கொடுங்கம்மா. என்ன சரி? அற்புதம், பயங்கரம். புரோகிதரே, தீர்த்தம் அமிர்தம். இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் கொஞ்சம் கொடு, கொடு கொடுங்கறல்ல. கொடி, எவ்வளவு வேணாலும் கொடி. மொத்தமா உனக்கு தான். கொடு கொடு. கொடு. தம்பி, அது தீர்த்தம்பா. என் புருஷனுக்கு கொஞ்சம் தாகம் அதிகம், குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க குடிங்க. கொடு கொடு கொடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல செரி போய் சேர்ந்துருவான். அத்தை ஓன்னு அழ போறாங்க. அப்பா வருவாரு, வந்து மாலை போடுவாரு. 11வது நாள் பிண்டமும் வச்சிருவாங்க. பீடையும் ஒரேடியா ஒழிஞ்சிடும். என்ன செரி, எப்படி இருக்கு? தொண்டை ஏதாவது எரியுதா?